செல்லப்பிள்ளை ராமானுஜர் குறிப்பிடத்தான் ஓடி வந்தார். வருக வருக இங்கே, வாமன நம்பி வருக என்று மேல்கோட்டையிலிருந்து தில்லிக்கு சென்று ராமப்பிரியனை அழைக்க, தொடர் கண்களிலேயே சலார் புலார் என்று கூறி ஓடி வந்து திருமடியில் அமர்ந்தாராம். அந்த காட்சியை இன்று நான் நினைத்து பார்க்க வேண்டும். ராமானுஜ முனிவர் அவருடைய மடிவில் செல்லப்பிள்ளை சம்பத்குமார் அமர்ந்திருக்கும் அழகு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கும் பல இடங்களில் சித்திர ரூபத்தை அவரை சேவிக்கலாம். ராமானுஜர் அணைத்துக் கொண்டிருக்கிறார், செல்லப்பிள்ளையை பற்றி கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆதரவு! ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இருந்த ஆதரவு. அந்த ஆதரவோடு ராமானுஜ முனி என்னும் பட்ட பெயரோடு செல்லப்பிள்ளையான கிருஷ்ணன் என்னும் இயற்பெயரோடே நம் சுவாமி இங்கு எழுந்தருளி உள்ளார். திருநாராயணபுரம் ஸ்ரீ உவே ராமானுஜ முனி கிருஷ்ண என்றார் சுவாமி. செல்லப்பிள்ளைக்கு அயராது 70 ஆண்டுகளாக திவ்ய பிரபந்த கைங்கேதத்தை செய்து வருபவர். இந்த சுவாமிகள் எல்லாரும் வடிவில் சிறியவர்கள், ஆனால் கீர்த்தியில் மிகவும் பெரியவர்கள். வாமனமூர்த்தி சிறிய வடிவம், ஆனால் வளர்ந்தது திரிவிக்கிரமனாக. அவன் திருவடிகளால் திரிவிக்கிரமனாக வளர்ந்தான். இவர்கள் அவன் திருவடிக்கு தொண்டு புரிந்து திரிவிக்கிரமர்களாக திகழ்கிறார்கள். சுவாமியை பற்றி இரண்டொரு வார்த்தை. ஸ்ரீ உவே ராமானுஜமுனி நாராயணயங்கார் சுவாமி ஸ்ரீமதி எருதிரி அம்மாள் தம்பதிகளுக்கு திருக்குமாரராக மீன மாசத்தில் இன்னைக்கு 75 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ உவே கிருஷ்ணயங்கார் சுவாமி திருநாராயணபுரத்தில் திருவதாரம் செய்தார். வேதாத்தியனம் திவ்ய பிரபந்த அத்தியனங்களை தமது 18 திருநட்சத்திரத்தில் முடித்துவிட்டு அது முதலாக திருநாராயணனுக்கும் எதிராஜ சம்பத்குமாரருக்கும் எதிரி நாச்சியாருக்கும் எதிராஜருக்கும் மேலக்கோட்டையிலேயே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு கைங்கரங்கள் செய்து வருகிறார். இன்று இந்த ஊருக்கு சுவாமி எழுந்தருளினது கடந்த 20-25 ஆண்டுகளில் அவர் மொத்தமாக 10 முறை வெளியூருக்கு சென்றிருக்கலாம். அந்த 10 முறைக்குள் இன்று வந்தது ஒரு முறை. இவரை தொடர்பு கொண்டு இன்னபடிக்கு நாங்கள் செய்வதாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூட அந்த சுவாமி அனுமதிக்கவில்லை. இப்படி திரும்பி பார்த்தால் செல்லப்பிள்ளை கோவித்துக் கொள்வார். சின்ன குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும். அதை விட்டு விட்டு நாம் வேறு வேலை பார்த்தால் அழும். அதையே பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நகர்ந்தால் பெரும் சண்டை வைக்கும். அதையே பார்க்க வேண்டும். அந்த சுவாமி சொன்னது அப்படித்தான் எங்கள் செல்லப்பிள்ளை. அவரை விட்டு விட்டு நான் எங்கு திரும்பி பார்த்தாலும் அழுவார். என்னால் மகாத்மபிர்மாம் அவலோக்கியதான்னய கணேபிதேய விரகா அதிதுஸ்தகா. மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்த்தவம் வளத்தின் களத்தே கூடுகூறிக்கும் என்ன அழகிமணவாள பெருமான் நாயனார் சாதித்தார். மகாத்மாக்களை பிரிய பெருமான் இசைவதில்லை. அதனால் தான் அவ்வளவு அருகில் வைத்திருக்கிறான் போலும். சுவாமி எந்தை தந்தை தந்தை தந்ததம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழிவழி ஆட்சிகின்றோம் என்கிறபடியே தம் மூதாதையர் தொடங்கி சுவாமி எம்பெருமானார் நியானப்படி இங்கு நம் கிருஷ்ணயங்கார் சுவாமி திருநாராயணனுக்கு அருளிச்செயல் கைங்கரியத்தை 2 வேளைகளும் நிர்வகித்து வருவதோடு மட்டுமன்றி 3 பிரம்மோற்சவங்கள், 3 அத்தியன உற்சவங்கள், ஆண்டாள் திருவாடிப்பூரம், திருமங்கியாழ்வார், எம்பெருமானார், மணவாள மாமனிகள், விடலோகாச்சாரியர் முதலான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் உற்சவங்களில் ஆண்டுதோறும் 11 முறை 4000 திவ்ய பிரபந்தங்கள் முழுவதையும் சேவித்தும் நிர்வகித்தும் தொண்டு புரிந்து வருகிறார். இவை தவிர எம்பெருமானுக்கு திருவாராதன காலங்களில் இவள் மந்திரபுட்ப கைங்கரியம், ஸ்ரீ ராமாயண ஸ்லோகங்களை சங்கீதமாக இசைத்தல் முதலான தொண்டுகளும் புரிபவர். அரையர் சுவாமி எழுந்தருள இயலாத காலங்களில் அரையர் கைங்கரியமும் செய்து வருகிறார். இவர் மணவாள மாமனிகள் ஐப்பசி திருமூல திருநாள்கள் 10 தினங்கள் அருளிச்செயல் கைங்கரியம் மற்றும் கதியாராதன கைங்கரியம் ஆகியவற்றை கடந்த 50 ஆண்டுகளாக செய்து வருகிறார். தாமே புஷ்பங்களை பறித்து புஷ்பமாலைகளை தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து வருகிறார். மேலக்கோட்டை ஸ்ரீ வானமாமலை மடத்தின் ஸ்ரீகாரியமாகவும் திருமலைப்பள்ளி திருவாராதன கைங்கரியங்களையும் இவர் ஆட்சி வருகிறார். 1978 முதல் 98 வரை 20 ஆண்டு காலம் கர்நாடக அரசின் ஸ்ரீ வேதவேதாந்த போதினி சம்ஸ்கிருத மகாபாடசாலையில் அத்தியாபகராக பணியாற்றியுள்ளார். இன்னும் எத்தனைதான் செய்வார், பேச வாய்வளிக்கிறது. ராமானுஜ சேவாஸ்ரீ, வேதவாதிதி மற்றும் திவ்ய பிரபந்த நிதி முதலான விருதுகள் நம் சுவாமியை அடைந்து பெருமை பெற்றுள்ளன. இவர் 30க்கும் மேற்பட்ட வித்தியார்த்திகளை 4000 திவ்ய பிரபந்த அதிகாரிகளாக உருவாக்கியுள்ளார். பரமனுக்கு பணிவிடைகள் பலவற்றை
பல்லாண்டு காலமாக நம் கிருஷ்ணயங்கார் சுவாமி ஆட்சி வருவதை போற்றி கைங்கர ஸ்ரீமான் விருதை அவர் திருவடிகளில் சமர்ப்பித்து பக்தை வருகிறோம். அவருக்கு துணையாக ஸ்ரீ ஊவே சௌமியநாராயணன் சுவாமி. பாசுர சேவா காலம் முடிந்த பிற்பாடு அந்த கஷேத்திரத்திலே மந்திர புஷ்பம் முடிந்த பிற்பாடு திருத்துழாய் விநியோகம் செய்வார்கள். பெருமான் திருவடியிலிருந்து திருத்துழாய் எடுத்து கொடுக்கும் போது இந்த சுவாமி மகாபிரசாதம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வார். அடியன் முதலில் இவர் மகாபிரசாதம்னு சொன்னதை அடியனுடைய 7வது வயதில் கேட்டேன். அதில் ஆச்சரியம், அன்று முதல் இன்று வரை அதே ஸ்வரத்தில் கூறிக்கொண்டு வருகிறார். திருநாராயணபுரம் ஸ்ரீ உவே ராமானுஜ முனி கிருஷ்ணயங்கார் சுவாமி திவ்ய பிரபந்த கைங்கரியம். முனி என்றால் மனநசீலன் என்று பொருள். எப்படி செல்லப்பிள்ளைக்கு கைங்கரியம் பண்ணலாம் என்று மனனம் பண்ணிக்கொண்டே இருப்பார் போலும். அதனால்தான் ராமானுஜ முனி. இன்னைக்கும் செல்லப்பிள்ளையும் உபயநாச்சிமார்களிடம் புறப்பட்டால் ஒரு ஆச்சரியமான செய்தி. பெருமாளுக்கு தனியே பணம் கட்டினால் புறப்பாடு உண்டு, ராமானுஜருக்கு தனியே பணம் செலுத்தினால் புறப்பாடு உண்டு. இருவரும் சேர்ந்து வர வேண்டுமானால் 2 பணம் கட்ட வேண்டும். ஆனால் செல்லப்பிள்ளைக்கும் உபயநாச்சிமாருக்கும் சேர்த்து பணம் கட்டிவிட்டால் ராமானுஜர் புறப்பாட்டுக்கு உபயம் பண்ண தேவையில்லை, தானே எழுந்துள்ளார். இது அந்தூரில் வழக்கம். ஏன் என்று விசாரித்தேன். அதே 7 வயது சென்ற போது விசாரித்தேன். என்ன பதில் வந்தது தெரியுமா? பெருமாள் தனியே போனால் திருப்பி வருவார், அவனுடைய